அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு தன்னை தானே சாட்டையால் அடித்து போராட்டம் செய்தார். இந்த விஷயம் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இது பலத்த சந்தேகத்தை மக்களிடையே கிளப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரை போலீசார் வெளியிட்டது சட்டவிரோதம். எஃப்ஐஆர் வெளியானதை காவல் ஆணையர் ஒப்புக்கொண்டதால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதுகுறித்து நீதிபதிகள் இந்த வழக்கு புலன் விசாரணையில் இருக்கும்போது ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார்? கைதானவரின் காலில் ஏன் பேண்டேஜ் போடப்பட்டுள்ளது என்று கேள்விகளை எழுப்பினர். இதற்கு தமிழக அரசு தரப்பில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரில் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றுதான் ஆணையர் பேட்டியளித்தார். மேலும் கைது செய்யப்பட்டவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் போது தப்பி ஓட முயன்றார். அவரை பிடிக்க போலீசார் விரட்டிச் சென்றபோது தவறி விழுந்து காயம் ஏற்பட்டது என்று பதிலளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் நடத்தை விதிகளில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் முன் அரசு அனுமதி பெற வேண்டுமா என்பது குறித்தும் எஃப்ஐஆர் வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் தமிழக அரசும் காவல்துறையும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். நிர்பயா நிதி எப்படி செலவிடப்படுகிறது என அதன் விவரங்கள் குறித்தும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தொடர்ந்து மாணவிகளின் பாதுகாப்பிற்காக அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, பல்கலைக்கழக விசாகா கமிட்டியில் எத்தனை பாலியல் புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக முன்வந்து புகார் கொடுத்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மாணவியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. கைதானவர் 10 ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உலாவி வந்திருக்கிறார். அதை பற்றி விசாரித்தீர்களா எனவும் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினர். எஃப்ஐஆரில் பெண்களை களங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் இருந்ததாக குறிப்பிடுவதெல்லாம் சட்டவிரோதமானது, கண்ணிய குறைவானது. எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். கசிய விடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது. காவல்துறை வாதங்கள் ஏற்புடையதாக இல்லை. பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? பெண்கள் ஆண்களிடம் பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவி அந்த இடத்திற்கு சென்றிருக்க கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது. பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. காதல் செய்வது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் எனவும் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் தமிழக அரசை புரட்டி எடுத்துவிட்டார்கள்.